சிலர் எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் பணம் கிடைக்குது அவங்களுக்கு. சிலர் உழைத்தால் பணம் பெறுகிறார்கள், சிலர் உழைத்தும் பணம் அடைவதில்லை. 3 கேட்டகரி இருக்கு. அதுக்கு அவர் சொல்றார், இந்த முதல் கேட்டகரி சொன்னீங்க, வீட்டில் உட்காந்தே இருப்பான் பணம் தேடி வருதுன்னு, அவன் யார் அப்படின்னா, பூர்வ ஜென்மத்திலே துன்பப்படுகிறவர்களை பார்த்து இரக்கப்பட்டு தானே தேடி ஓடி போய் உதவி செய்தவர்கள். 2வது கேட்டகரி உழைத்தால் பலன் வருது. அவங்க எப்படின்னா, கேட்டவர்களுக்கு உதவுவார்கள். ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் திறக்கிற நாள், பையனுக்கு புக்கு வாங்க பணம் இல்லைன்னு, எவ்வளோப்பா, இந்த அப்படி 1000 ரூபா அப்படின்னு கேட்டதுக்காக கொடுப்பா. யார் உதவி வேணும் என்று வாய் திறந்து கேட்டாலும் கேட்டவர்களுக்கு கொடுப்பார்கள். அவர்களுக்கு உழைத்தால் பலன். 3வது கேட்டகரி என்னன்னா, கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் ஒரு சல்லி தர மாட்டான், உயிர் போகுதுன்னு சொன்னா கூட சோறு போட மாட்டான். அந்த மாதிரி குணம் உள்ளவர்கள் உழைத்தும் பலனை அடைவதில்லை. உழுது பயிர் செஞ்சு களை பிடுங்கி எல்லாம் பார்த்து பயிர் சாவியா போகும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உழைப்பெல்லாம் வீணாகுது.